ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா, மருந்து குடிச்சிட்டு அப்படின்றதுக்காக அவளுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறேன். நம்முடைய இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா கூத்தடிச்சிட்டு இருக்காங்க பிரியாணி தின்னு அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் ரூமுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் அடக்கம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ரூமுக்குள்ளே போனதும் வாசனை வருதுங்க. நம்முடைய இலக்கிய என்னடா வாசனை வருது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏதோ பிரியாணி ஸ்மெல்லு மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சதே வேறு விஷயமா இருக்குங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படி என்னடா விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட கையில் குளுக்கோஸ் போட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கையில் இருந்த ஊசியோட பைப் பார்த்தீங்கன்னா விலகிட்டு இருக்குங்க. அதோட வாசனையை அதை தான் இந்த கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த சின்னாமணிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வேர்த்து விடாசிருச்சுங்க. ஏன்னா எங்கே இந்த இலக்கிய பிரியாணி கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்ட்டு. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை திட்ட போகிறாங்க. அப்படியே இலக்கியா, ஏன் அஞ்சலி கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டியா, கேர்லெஸ்ஸாக தான் இருப்பியா, அத்தை நீங்கள் கூட பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, அஞ்சலியோட கையில் குளுக்கோஸோட பைப் பிடிக்கிட்டு இருக்குது, இதை கூட பார்க்காத நீங்கள் என்னத்தை அஞ்சலியை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த அஞ்சலி சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கிய சரியான தற்கூறின்றத இந்த விஷயத்துலேயே நிரூபிச்சுட்டாங்க சொல்லுவேன். இந்த அஞ்சலியை முழுசாக நம்பிட்டாங்க. அதாவது முழுசாக மாறின சந்திரமுகி கங்காவை பாருன்ற மாதிரி இந்த முழுசாக இந்த அஞ்சலியை நம்புகிற இந்த இலக்கியாவை பாருங்கள். அப்பாவின்னு நினைக்கிறதா இல்லை ஏமாளின்னு நினைக்கிறதான்னு எதுவுமே தெரியலைங்க. மொட்டாத்தனமாக கதையை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காருங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா அவளுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் அவளுக்கு கொடுங்க, உடம்பு தேறட்டும், கூடிய சீக்கிரம் கார்த்திகை நான் சமாதானப்படுத்தி கண்டிப்பாக அஞ்சலியை கார்த்திக் கூட சேர்த்து வச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியா தைரியம் கொடுக்குறேன். ஆனால் நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு முடிவை மட்டும் இந்த இலக்கியா மட்டும் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவளை வீட்டை விட்டு கண்டிப்பாக அடித்து தொடைத்திடுவாங்க. ஏகப்பட்ட வழிகள் இருக்குங்க. ஏன்னா இவங்க சாதாரணமாக நினச்சிக்கிட்டாங்க நம்முடைய ஜானகி எப்போ பாரு அப்பாவே இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சீர்கொண்ட சிங்கமாக தான் மகனுக்காக பார்த்தீங்கன்னா மாறுனாங்களான்னு கண்டிப்பாக மகனை பார்க்க மாட்டாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இந்த இலக்கியாவை இந்த இலக்கியாவுக்கு கண்டிப்பாக வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இந்த அஞ்சலி ஒரு காலத்துலேயே நம்முடைய கார்த்தி ஏற்றிக்க மாட்டார். அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, ஏமாத்தனோட என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்க முடியாது, கூடிய சீக்கிரம் லீகலாக நான் டிவோர்ஸை வாங்குறேன், உங்களால் என்ன செய்ய முடியுமா செய்யுங்க, அண்ணன் அண்ணி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி சொல்ல போகிறாங்க. இந்த சப்போஸ் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த பைரி ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். இந்த இலக்கியா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருந்தாலும் சந்தோஷம் தாங்க. அதுவும் போக இந்த இலக்கியா வெளியே போயிட்டாருன்னா அவளை போட்டு தள்ளுறது ஈஸின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த பைரவி. அதெல்லாம் எதுவும் நடக்காது. அதே மாதிரி கார்த்திக்கும் பிரியாவை சேர்த்து வைக்கிற வேலையை இந்த இலக்கிய விட்டுறணும். பிரியா நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு இவங்களுக்கெல்லாம் நின்று ஷாக் தரணும்னு நினைக்கிறேன். மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.